கர்த்தர் நல்லவர். இன்று இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நானும் என் மனைவி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லாவற்றையும் நினைத்து நன்றி சொல்லுவோம். சேஷமாக இந்த இரவு வேளையில் கர்த்தருடைய பெரிய தேவனுடைய வல்லமையான பிரசனம் நம்மை சூழ்ந்து கொள்ள நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, இடைப்படுவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஆனது ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகையில் எங்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்த கிருபைக்காமுக்கு நன்றி ஆண்டவரே. நம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காமுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில் நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிற தேவனுமா இருக்கிறீரே, காமுக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த ஒரே பேரான குமாரனையே கொடுத்து எங்களெல்லாம் மீட்டீரே, ரட்சித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக எங்களை ஆக்கி எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக ஆக்கினீரே, காமுக்கு கோடி ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நேரத்திலையும் கர்த்தாவே, பிள்ளைகள் என்கிற உரிமையோடு உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம். ஜெபங்களை எடுக்க வந்து நிற்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பீராக. இந்த நாளில் எங்களோடு நீங்கள் பேசவிருக்கிற வார்த்தைகளை பேசுவீராக. ஆவியை கொண்டு எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வரவேற்கிறோம். உடைய பிரசனத்தால் நிரப்புவீராக. இந்த ஜெபமே ஜெயம், இந்த ஜெப கொடுகை அநேகருக்கு மகா பெரிய விடுதலையை கொண்டு வரட்டும் கர்த்தாவே. விடுவிப்பீராக, உடைய ஜனங்களை விடுவிப்பீராக. பரிபூர்ண விடுதலை ஜெபமாக இந்த ஜெபம் அமைய கிருபை செய்வீராக. தொடர்ந்து வழிநடத்துவீராக. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலிருந்து நாம் அற்புதமாய் சங்கீதம் 112 தியானம் செய்து வருகிறோம். கர்த்தர் அற்புதமாய் இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி சொல்லுவோம். சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையான வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவளுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறது நான் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டத்திலே காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். நீதிமொழிகள் 10:24 சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். இப்போ there is a great difference between a believer and a non-believer. righteousக்கும் wickedக்கும் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நன்கு அறிந்து கொள்ளணும். நம்மளை போலதான் அவர்களும் கிடையாது. உள்ள நமக்கு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. பழையவைகள் யாவும் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாக இருக்கிறது. இப்போ இயேசுவை ஒருவன் நிராகரிக்கும் போது அவன் தான் துன்மார்க்கன். அவன் அன்னதானம் செய்யலாம், அவன் தன்னுடைய ஆஸ்தி எல்லா ஏழைகளுக்கு கொடுக்கலாம், அவன் எல்லா விதத்திலையும் பாவமற்றவனாக கூட இருக்கலாம். ஆனால் இயேசுவை ஒரு மனிதன் நிராகரிப்பது தான் இருக்கிறதுலேயே பெரிய பாவம். அவன் துன்மார்க்கன் என்று வேதம் அழைக்கிறது. அப்பேற்பட்டவன் துன்மார்க்கன் என்று வேதம் அழைக்கிறது. இப்பேற்பட்ட துன்மார்கள் அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களாக சோதரிக்க முடியாது. சொல்ல போனால் துன்மார்களுடைய ஆஸ்தியெல்லாம் கர்த்தர் நீதிமானுக்காக வைத்திருக்காருன்னு சொல்லுகிறது. பாவிகளுடைய ஆஸ்திகள். அப்போ பாவி யாரு? இயேசுவை நிராகரிக்கிறவன் ஒவ்வொருவனும் பாவி. அப்ப நீதிமான் யாரு? நல்லது செய்கிறவன் நீதிமானா? இல்லை. ரத்தத்தால் கழுவப்பட்டவன் நீதிமான். இப்படி ரத்தத்தால் கழுவப்பட்டவன் நல்லவைகளை செய்யணும், நல்லவைகளை செய்வான். அப்போ
இந்த டிஃப்ரென்ஸை நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த வித்தியாசத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ தான் நம்மளால் முழு மனதோடு விசுவாசிக்க முடியும், நான் நீதிமான். ஆமென். நான் என்னுடைய செயல்களால் நீதிமானாக்கப்படவில்லை, நான் கர்த்தரால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அவருடைய திரு ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் நீதிமான் என்று. ஆமென். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் பரிசுத்தவான் என்று. ஆமென். இப்படி தேவனால் நீதிமானாக்கப்பட்ட எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு எதிர்காலம், கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பிக்சர், கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான படம், அவருடைய ஆசை, அவருடைய திட்டம், இதுதான் சங்கீதம் 112. அது நல்லா அற்புதமாக விசுவாசிக்கணும். அவர் சொல்றார் பாருங்க, திருப்பம் ஏசாயா 55 அதிகாரம் 55. பாருங்க, 7வது வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு திரும்ப கடவன். ம். நாமும் அப்படிதான் இருந்தோம், கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தோம், விக்கிரகாராதனை செய்து கொண்டவர்களாக இருந்தோம், ம். இயேசுவை ரட்சகரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தோம், துன்மார்க்கர்களாக இருந்தோம். ஆண்டவர் சொல்றாரு துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அப்போ வேதத்தில் இந்த ரெப்பெண்டன்ஸ், திரும்புகிறது, ரிட்டர்னிங் டு காட், டர்னிங் பேக் டு காட், கமிங் பேக் டு காட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். கர்த்தருக்கு விரோதமாக இல்லை, கர்த்தர் பக்கமாய் திரும்பணும். அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது, பெரிய ஆசீர்வாதங்களுடையதாக இருக்கிறது, வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் தராரு. கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், ஆமென். அவன் அவர் அவர் அவன் மேல் மனதுருகுவார். மனதுருகிற தேவன், இரக்கங்களின் தகப்பனவர். ஆமென். துன்மார்க்கன் பலி, அக்கிரம செய்யக்காரன் பலி கர்த்தர் என்ன பண்றாரு? மனதுருகுவார். ஆனால் யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கு? என்னை பற்றி எழுதப்பட்டிருக்குங்க, உங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு, நம்மளை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கீங்க. கர்த்தர் மனதுருகிறாரா? மனதுருகி என்ன பண்றாரு? நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருந்திருக்கிறார். ஆமென். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, அடுத்த வாசிக்க போற வசனங்கள் அதுதான் நம்மளுடைய மனதை திறக்க போகிறது. ஆமென். அஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கும் அவன் வீட்டில், அவன் செல்வ செழிப்பு, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கு? கர்த்தர் பக்கம் திரும்பினவனுக்கு, ஆமென். மனம் பொருந்தி செவி கொடுக்கிறவனுக்கு. கர்த்தர் பக்கமாக திரும்பும் போது அவர் மனதுருகிறார், மன்னிக்க ஒரு தயவு பெருத்திருக்கிறார். ஆமென். சொல்றாரு, ஓ வழியை விட்டுட்டு வா, உன் நினைவை விட்டுட்டு வா, ஓ சிந்தை, ஓ யோசனை, உன்னுடைய திட்டங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வா. இவனை ஏமாற்றி சம்பாதிக்கலாமா, அவனை ஏமாற்றி சம்பாதிக்கலாமா, இங்கே பறிக்கலாமா, அங்கே திருடலாமா, அங்கே உடைக்கலாமா, இது பண்ணலாமா, இதெல்லாம் துன்மார்க்குடைய நினைவுகள், அக்கிரமக்காரனுடைய வழிகள், இதெல்லாம் விட்டுட்டு வா, ஏன் பக்கமாய் வா, ஏன் ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ என்ன பண்ண சொல்றார் ஆண்டவர்? பாருப்பா, நீ ஓ மனதில் இருக்கிற உன்னோடைய திட்டங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, கர்த்தர் மன்னிக்க தயவு பெருந்திருக்கிறார். நிறைய நேரத்தில் தவறான முடிவுகள் நம்மை கடனுக்குள்ள கொண்டு போய் விட்டுருக்கலாம், தவறான காரியங்கள், வாழ்க்கையில் எடுத்த தீர்மானங்கள் நம்ம இன்னைக்கு பொருளாதார நெருக்கடியில் கொண்டு போய் விட்டுருக்கலாம், மேலே எழுப்பி வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், மன்னிக்க தயவு பெருத்திருக்கிறார். என் ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறேன்னு கலங்குறீங்களா? நான் இந்த நாளில் உங்களுக்கு, நானும் என் மனைவியும் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோம், பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. மன்னிக்க தயவு பெருத்திருக்கிறார். மன்னிக்கிறவர், மனதுருகிறவர். யார் மேல? திரும்பி வருகிற துன்மார்க்கன் மேலேயும் அக்கிரமக்காரன் மேலேயும் அவர் மனதுருகிறாரா? நல்லா செஞ்சில வாங்கி, நல்லா அனுபவி, நல்லா அடி வாங்கு அப்படி சொல்றவர் கிடையாது. மன்னிக்கிறவர், ஐயோ தெரியாம பண்ணிட்டானே அப்படின்னு மனதுருகிறவர், சொல்றத மீறி போனில அப்படின்னு கேட்கிறவர் கிடையாது. மனதுருகி மன்னித்து அவனை திரும்பியும் கட்டி எழுப்புகிற வேலையில கடவுள் ஈடுபடுகிறார். அதனால அர்த்தவசம் சொல்றாரு, என் நினைவுகள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ ஒரு விதமா நடக்குதுன்னு நினைக்கிற,
ஆனால் அது அப்படி நடக்கல. ஏன்னா என் நினைவுகள் வேற, என் வழிகள் வேற. வேற. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நல்லா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தேவ பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சங்கீதா, நீயும் நானும் இதை மனசில் ஆழமாக வச்சுக்கணும். கர்த்தர் சிலரை தான் உயர்த்துவாரோ, கர்த்தர் யாருக்காக தான் செய்வாரோ அப்படின்ற எண்ணம் நம்ம யாருக்கும் என்ன பண்ணிடக்கூடாது, வரக்கூடாது. மனம் திரும்பி அக்கிரம வேலையை விட்டு, அக்கிரமக்காரன் துன்மார்க்கத்தை விட்டு துன்மார்க்கம் திரும்பி ஆண்டவரே அவரை நோக்கி பார்க்கும்போது மன்னிக்கிறாரு, மனதுருகிறாரு. அவனை திரும்பியும் எடுத்து கட்டி அவனை திரும்பி உயரத்தில் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், வசனம் சொல்லுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். 8வது வசனம் மட்டும் இருக்கு, 9வது வசனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஐயோ என்ன பண்ணுவார் தெரியலையே, அவர் வழி வேற, அவர் நினைவு வேற, எது வேணா பண்ணலான்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் 9வது வசனம் சொல்லுது, இல்லை, பூமியை விட வானம் எவ்வளோ உயர்ந்ததோ, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்களும் ஆசைகளும் விருப்பங்களும் அவ்வளோ பெரியதுன்னு கர்த்தர் சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? உயர்ந்த தேவன் உயர்ந்த திட்டங்களை தான் வைத்திருக்கிறாரு. பெரிய தேவன் பெரிய திட்டங்களை தான் வைத்திருக்கிறாரு. உங்களை கடன் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருகிற திட்டங்களை வைத்திருக்கிறாரு. வியாதியின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருகிற திட்டங்களை வைத்திருக்கிறாரு. குடும்ப தொல்லைகளிலிருந்து வெளியே கொண்டு வருகிற திட்டங்களை வைத்திருக்கிறாரு. இப்போ செய்ய வேண்டியது என்னன்னா, அவர்கிட்ட ஓடணும், அவரை விட்டுட்டு ஓடக்கூடாது. We should not run from God. We should run towards God. We should run with our all energy, with our whole energy. முழு வல்லமையோட கர்த்தர் பக்கம் என்ன பண்ணணும், திரும்பி ஓடணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய. அப்படி போடும்போது கர்த்தர் சொல்றாரு, என் நினைவு பெரிய நினைவு, அதெல்லாவற்றையும் செய்து முடிக்க நான் எல்ஷடாவா இருக்கிறேன், போதுமானதுக்கு அதிகமானவராய் இருக்கிறேன். இதெல்லாம் மனதில் வைத்து தேவனை பூஜிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும். ஆண்டவரே, தரித்த பெட்டியில் இருக்கிற என்னை உயர்த்த நீர் வல்லவராக இருக்கிறீரே, என் குடும்பத்துடைய வறுமையை அகற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர். இன்னைக்கு போதுமான அளவுக்கு பணம் இல்லை, போதுமான அளவுக்கு கிருபைகள் இல்லை, ஆனால் போதுமான கிருபைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, கிருபை இருக்கு, கிருபை அது சோதரிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறனே, எனக்கு உதவி செய்வீராக. இப்படி ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி சார்ந்து கொள்ளும் போது அவன் வாழ்க்கை மாறுகிறது. வாரி இறைப்பா, ஏழைகளுக்கு கொடுப்பா, நீதி என்னென்னைக்கு நிற்க என்று எழுதியிருக்கும்படி ஆகும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டுல இருக்கும். செழிப்பு தான் கர்த்தருடைய சித்தம். எல்லாவற்றிலும் நீங்க வாழ்ந்திருக்கணும், செழித்திருக்கணும், உயரணும்னா கர்த்தருடைய ஆசை. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான்னு போட்டிருக்கு. ஜீவனை அடைவான், செழிப்படைவான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான், தயவு உண்டாகும், கர்த்தர் நம்மளுக்கு தருகிற பெரிய பெரிய நன்மைகள் உண்டாகும். அதனாலதான் கர்த்தர்கிட்ட இருக்கிறதா நமக்கு சேஃப்டி, கர்த்தருடைய வார்த்தையோடு இருப்பதா நமக்கு ஆரோக்கியம், கர்த்தரோடு இருக்கிறதா நமக்கு பேலன். ஆகவே இந்த இரவு தூங்க போவதற்கு முன்பாக நல்ல வார்த்தைகள் உங்களை ரொம்ப பலப்படுத்தியிருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு காலையில் எபிசோட் எங்களால் செய்ய முடியல, முடித்து கொள்ளுங்க. நாளைக்கு காலை திரும்பியும் 6:30 மணிக்கு ஜெப ஜெயம் திரும்பி வரும். இந்த வார்த்தைகளை கேளுங்க, உற்சாகம் அடைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ ஸோ மச் பீப்புள். பிஃபோர் எண்டிங் வி வாண்ட் டு ப்ரே. நான் முடிப்பதற்கு முன்பாக ஜெபம் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது அங்கே அற்புதங்கள் நடைபெறும் என்பதை நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். ஏனென்றால் அநேகருடைய சோத்திரத்தால் கிருபை பெறுகிறது, தேவ தயவு பெறுகிறது. ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது அங்கே அற்புதங்கள் உண்டாகுது. சரி, ஜெபிக்கலாமா? பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, மனதுருகிற தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ தயவு, தெய்வீக இரக்கம் எங்கள் மேல் பெருகுகிறதே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு சகாயராக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிற இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் காயங்கள் எல்லாம் கட்டுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீ
வானத்தின் மலைகளில் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவீராக. ஆமென். கர்த்தாவே, கடன் பிடியில, வியாதியின் பிடியில, துன்பத்தின் பிடியில இருக்கிற நம்முடைய மக்களை விடுதலை செய்வீராக. ஆமென். கர்த்தர் இரக்கமுள்ளவராய் நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு எங்கள் மேல் பெறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நீர் எங்களை மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறீரே. ஆமென். நீர் எங்களை குணமாக்க தயவு பெருத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. யாருக்கு எங்களை விடுவிக்க தயவு பெருத்திருக்கிறீரே. நன்றி. எங்களை செழிக்க வைக்கிற தயவுள்ளவராய் இருக்கிறீரே. ஆமென். நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப கடவுள் சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, நாங்கள் திரும்புகிறோம், திரும்புகிறோம். திரும்பி வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, பாவத்தை மன்னிப்பீராக, மன்னிப்பீர். அக்கிரமங்களெல்லாம் மன்னிப்பீராக, ரத்தத்தால் கழுவீராக. ஆவியின் கனிகளாய் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் பெயர்பட்ட கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆமென். கர்த்தாவே, பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வீராக. ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களை நீதிவான் ஆக்கி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கிருபைகளை பெருக செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அன்பை எங்கள் மேல் ஊற்றி இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை உடைய பிள்ளைகளாய் நீர் ஆண்டவரே தெரிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் செபத்துக்கு நீர் பதில் தருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சுகமாவார்களாக, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்கள். குடும்பங்கள் விடுதலை பெறட்டும், குடும்பங்கள் விடுதலை ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். சோர்வுகள் நீங்கட்டும், சோர்வுகள் கடல் நீங்கட்டும். விசேஷமாய் பொருளாதார நெருக்கடிகள் ஆமென். ஆண்டவரே மக்களை விடுவித்தருள்வீராக. தருவீராக. வியாதியோடு போராடி கொண்டு இதை ஆண்டவரே ஆஸ்பத்திரிகள்ல இருந்து பார்த்து கொண்டு கர்த்தாவே, கர்த்தருக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகள் இந்த நாளிலே சுகம் பெறட்டும். ஆமென். In Jesus mighty name. ஆமென். வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன் நீர் கிரியை செய்வீராக. நீர் அற்புதங்களை நிகழ்த்துவீராக. நிகழ்த்துவீராக. எங்களுக்கு வேண்டிய அற்புதங்களை செய்வீராக. எங்கள் மக்களுக்கு வேண்டிய அற்புதங்களை செய்வீராக. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய தயவினாலே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே அற்புதமாய் உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென். கர்த்தாவே, கிருபை நிமித்தம் சத்தியத்தை நிமித்தம் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். ஆமென். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். செய்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். ஆமென், ஆமென். God bless you people. Love you so much. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு எங்களோட கூட சேர்ந்து இந்த ஜெப ஜெயம் நிகழ்ச்சியில் செபிக்க கூடிவாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆமென். பலருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, பலருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அப்பொழுதுதான் இந்த வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேர முடியும், எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க முடியும். அது பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்ய வல்லவராக இருக்கிறார். அற்புதமாக எங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய கிருபைகள் பெருக வேண்டும் என்று நாங்களும் ஜெபித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொண்டு ஜெயிப்போம், சூழ்நிலைகளை மாற்றுவோம், கர்த்தர் சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். அவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. ஆயத்தப்படுவோம், பலரையும் ஆயத்தமாக்குவோம். கர்த்தர் மட்டுமே, அவருடைய நாமம் மட்டுமே உயர்ந்திருப்பதாக. ஆமென். Thank you so much people. God bless you. Love you so much.